செல்போனில் ரீல் போட்டு மக்களை ஏமாற்றி தனக்கு எதிராக வாக்குகளை வாங்கி எம்எல்ஏ ஆனவங்களை பணம் கொடுத்து வாங்கி மக்களை ஏமாற்றி நேர்மையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்க நேர்மையானவங்க? சாராய கடை எதையுமே மூடலை, எண்ணிக்கையை குறைப்போன்னு சொல்லலை. இந்த குற்ற வழக்குகளுக்கு விசாரணை செய்யக்கூடிய சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ளாடி நுழையக்கூடாது அப்படின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய சட்டத்தை கூட இன்னும் நீக்கலை. குறிப்பாக முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு தடுப்பாணை பெற்றிருக்காங்கல்ல, அதை கூட இந்த தாவேக அரசாங்கம் இன்னும் வாபஸ் வாங்கலை. ஆக திமுகவினுடைய ஊழல் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சியை அமைச்சுக்கிட்டு இது ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இது மாற்றமே இல்லை. ஒரு 10 எம்எல்ஏ திமுகவில் இருந்து வாங்கி அதில் அறுதி பெரும்பான்மைக்கு ஒருவரே அதிகமாக இருக்கிற மாதிரி வெற்றி பெற்று இப்போது 33 அமைச்சர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 அமைச்சர்கள் நியமனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் திமுக கூட்டணி கட்சியிலேருந்து நியமனம் பண்ணுவாங்க. ஆக திமுகவினுடைய ஆட்சி தான் மீண்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் துர்பாக்கியம். ஆனால் அந்த ஸ்டாலினுடைய குடும்பம் அடியோட கடலில் ஆழ்த்தப்பட்டது, வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் ஸ்டாலினை விடவும் கொடுமையான துரோகத்தனமான பணம் சம்பாதிக்கிறதையே எண்ணமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்திருக்கு. நாம் முதலைக்கு பயந்து விஷப்பாம்புக்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ தமிழக வாக்காளர்களுக்கு தோன்றுது. ஏன்னா இவங்க முடிவு பண்ணி ஓட்டு போடலை, சும்மா விளையாடு. ஓட்டுன்னா என்ன, அது சாதாரண விஷயம் தானே. சரி, அவனுக்கு போட்டாச்சு, இவனுக்கு போட்டாச்சு, அவனுக்கு போடுவோமே அப்படின்னு தான் ஒரு 20% போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஓட்டு போடல, விளையாட்டாக போட்டிருக்காங்க. ஒரு 10% ஓட்டு தான் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஓட்டாக இருக்குது. மீதி ஒரு 20% விளையாட்டுத்தனமாக ஓட்டை போட்டு விளையாட்டுத்தனமாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்தாச்சு. அவர் எந்த வாக்குறுதியும் சொன்னது எதையுமே செய்யலை. முதல்ல நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே முடிஞ்சால் செய்வேன், முடிந்ததை செய்வோம் அப்படிங்கிறாங்க. என்னத்த முடியும்? எதுவுமே முடியாததை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள்.